ஜாக்கும் ரோஸும் கடலில் எச்சி துப்பி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோஸோட அம்மா வந்துடுறாங்க. அவங்க ஜாக்கை சுத்தமாக மதிக்கவே மாட்டுறாங்க. ரோஸுக்கிட்ட இருந்து ஜாக்கை எப்படியாச்சும் தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரோஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட வந்த ஒரு ஆன்ட்டி ஜாக்கி கிட்ட, அந்த கேல் இருக்கானே அவன் ரொம்ப பணத்திமிரை பிடிச்சவன், அவன் உன்னை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கான்ல, நீ பார்த்து நடந்துக்கோ, அவன் அவங்ககிட்ட வேறு ட்ரெஸ் இல்லையான்னு கேட்குறாங்க. ஜாக்கும் இல்லைன்னு சொல்கிறான். தன்னோட மகனுக்காக வாங்கின கோட் சூட்டை ஜாக்குக்கு அந்த ஆன்ட்டி கொடுக்குறாங்க. ஜாக் கோட்லாம் போட்டுட்டு பணக்கார மாதிரி பார்ட்டிக்கு வரான். எல்லோரும் பார்ட்டிக்கு வராங்க. திறமை இருந்தால் அதிர்ஷ்டமே தேவையில்லைன்னு கேல் சொல்கிறான். ரோஸோட அம்மா, இது கூட உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தானே ஜாக்குன்னு கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக. நேற்று வரைக்கும் பாலத்துக்கு கீழே தூங்கிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி டைட்டானிக் ஷிப்பில் பணக்காரங்க கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், யாரை சந்திக்க போகிறோன்னு எனக்கு தெரியாது. என்கிட்ட சம்பாதிக்கிற திறமை இருக்குது. நம்ம நாளைக்கு உயிரோடு இருப்போமான்னு கூட தெரியாது. அதனால் எல்லாத்தையும் தாங்கிக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கன்னு ஜாக் சொல்கிறான். ஆண்கள் எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே பிஸ்னஸ் பற்றி பேசலான்னு கிளம்புறாங்க. ஜாக், நான் என்னோடய இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு ரோஸுக்கிட்ட ஒரு துண்டு சீட்டை கொடுக்குறான். அதில் அந்த கடிகாரம் இருக்க இடத்துக்கு வேகமாக வர சொல்லி போட்டிருக்கு. ரோஸ் அங்கே போக ஜாக் தன்னோட இடத்துல நடக்கிற பார்ட்டிக்கு ரோஸை கூட்டிகிட்டு போய் 2 பேரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுறாங்க. ரோஸ் ட்ரிங்க்ஸு, சிகரெட்டு, டான்ஸுன்னு என்ஜாய் பண்ணுறாங்க. கேலுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அடுத்த நாள், நீ இந்த மாதிரிலாம் அவங்க இடத்துக்கு போய் டான்ஸ் ஆடுறது ரொம்பவே கேவலமாக இருக்குது, நீ இனிமேல் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறான். நான் ஒன்றும் உங்கள் அடிமை இல்லைன்னு ரோஸ் சொல்கிறாங்க. நான் உனக்கு ஹஸ்பண்டாக போகிறவன், என் பேச்சை கேட்டு தான் ஆகணும்னு கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். ரோஸோட அம்மா வந்து ரோஸுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா நல்ல பேரை தவிர நமக்குன்னு எதுவும் விட்டுட்டு போகலை. நம்ம அதிர்ஷ்டம் பணக்கார சம்பந்தம் கிடச்சிருக்கு. நீ நல்லா வாழணும்னா கேலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு ரோஸோட அம்மா சொல்கிறாங்க. ஜாக் ரோஸை பார்க்குறதுக்கு வர அங்கே இருக்கவங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் இடத்துக்கு போக சொல்லிடுறாங்க. இந்த கப்பலில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தால் தப்பிச்சு போகிறதுக்கு சில போட்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கப்பல் தான் மூழ்காதேன்னு பேசிட்டு போகிறாங்க. ஜாக் மறைஞ்சிருந்து ரோஸை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ரோஸ், உன் மனசில் இருக்க உண்மையை என்கிட்ட சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுறேன். உனக்கு அந்த கேலை பிடிக்கலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் ரோஸ் எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக் தனியாக நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ரோஸ் அங்கே வராங்க. நான் என் மனசை மாற்றிக்கிட்டேன் ஜாக் அப்படின்னு சொல்ல, ரோஸ் என் பக்கத்தில் வா, உனக்கு அதிசயத்தை காட்டுறேன்னு ஜாக் சொல்கிறான். கப்பலோட முன்பகுதியில் 2 பேரும் நின்று கையை விரித்து போஸ் கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் போஸ் இன் திஸ் வேர்ல்டு. அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க.